மூளை. மூளை தான் நம் உடம்புல இருக்கிற முக்கியமான கட்டுப்பாட்டு மையம். அந்த மூளையில என்ன பிரச்சனை இருக்குன்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, சில அறிகுறிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடிக்கடி மறதி வர்றது, தலை சுற்றுறது மாரி இருக்கிறது, பேசும்போது வார்த்தைகள் தடுமாறுறது, கை, கால் பலவீனமா இருக்கிறது, திடீர் மயக்கம், பார்வை மங்கல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, நம்ம மூளை ஏதோ பிரச்சனைல இருக்கு என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நம்ம மருத்துவரை அவசியம் பார்க்கணும். சரி, இந்த மூளையை நாம் எப்படி பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது? அப்படின்னு பார்க்க போனோம்னா, நல்ல உணவு முறைகள் நமக்கு தேவை. அதாவது என்ன? நல்ல ஆரோக்கியமான பொருட்கள். அதாவது வால்நட்டு, நெல்லிக்காய், மஞ்சள், பச்சை காய்கறிகள், பழ வகைகள், அதாவது ஒமேகா 3 இருக்கிற அந்த மீன் வகைகள், இதெல்லாம் வந்து நம் மூளையை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள். இப்ப நம்ம அத தவிர்க்க வேண்டிய உணவுகளும் இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அத தவிர்க்கணும். என்ன தவிர்க்கணும்னா, இந்த ஜங்க் ஃப்ரூட்ஸ் அத தவிர்க்கணும். அதிகமான சர்க்கரை உள்ள பொருட்களை நாம் தவிர்க்க வேண்டும். அதாவது மது இதை நம்ம தொடவே கூடாது. அதாவது புகைப்பிடித்தல் இது நமக்கு பெரிய எதிரி. இதெல்லாம் இல்லன்னா, நம்ம ஓரளவு மூளைய பாதுகாப்பா வைத்துக் கொள்ளலாம். அதுவும் இல்லாம குறைந்தது 7 டூ 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூக்கம் மிக அவசியம். இரவு 10, 11 மணிக்கு மேல நாம தூங்குவதை கட்டாயமா வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு மேல விழித்திருக்கக் கூடாது. மூளைக்கு தூக்கம் மிக முக்கியமானதுன்னு வச்சுக்கங்களேன். நல்ல தூக்கம் இருக்கணும். மூளைக்கு பயிற்சி குடுக்கணும். அதாவது புத்தகம் படித்தல், சில புதிர் கணக்குகள் போடுதல், விளையாடுறது இதெல்லாம் வந்து நம் மூளையை சுறுசுறுப்பாக, ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய வகைகள். அதாவது அதுவும் இல்லாத இந்த சில பேர் மூச்சு பயிற்சி, இந்த பிராணாயாமம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணணும். அதெல்லாம் பண்ணினோம்னா, நம்ம மூளைய இன்னும் நம்ம ஆக்டிவா வச்சிருக்கலாம். வச்சுக்கலாம். அதாவது அது இல்லாத இந்த சர்க்கரை, பிபி இத 2யுமே நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். கோபத்த குறைக்கணும். அதுக்கு தான் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுவதன் மூலமா இந்த கோபம், தேவையில்லாம அந்த வெறுப்புகள் இதெல்லாம் நம் மனதுல இருந்து அகற்றுவதன் மூலம் நம்ம மூளையை ஆரோக்கியமாக வைத்துக்கலாம். அதாவது நல்ல பழக்கவழக்கங்களை கையாள வேண்டும். வச்சுக்கங்களேன். இந்த தேவையில்லாம இந்த பழக்கத்த இந்த நடுராத்திரில எழுந்து பிரியாணி சாப்பிடுறது, நடுராத்திரில எழுந்து டிவி பார்க்கறது, நடுராத்திரில எழுந்து ஃபோன் பார்க்கறது, இதெல்லாம் நம்ம அறவே அகற்ற வேண்டும். 4 முக்கியமான பாயிண்ட். இத 4 நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். அதாவது நல்ல உணவு, நல்ல தூக்கம், நல்ல மனநிலை, நல்ல பழக்கவழக்கம். இத 4ம் உணவு, தூக்கம், மனநிலை, பழக்கவழக்கம். இத நீங்க சரிசமமா, ஆரோக்கியமா இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா வச்சு, அந்த ஃபார்முலா படி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்க மூளை நல்லா இருக்கும். ஏன்னா, அதுதான் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். நீங்க இந்த மூளைய பாதுகாப்பா வைக்கணும்னா, இந்த 4 கடைப்பிடிங்க. உங்க மூளை பிரமாதமாக இருக்கும். நீண்ட நாள் நீங்கள் சுறுசுறுப்பாக, ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி.